தான் நான் யூடியூப்பில் யாவேஸ் கிச்சனோட வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்னோடய ரெக்குயர்மெண்ட்டை டீட்டெயிலாக என்ன வேணும் என்னன்னு வாங்கிக்கிட்டு ஒரு நாள் நேர்லேயும் வந்து விசிட் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹாய் எவ்ரிவன், என் பேர் சபரேஷ். நாங்கள் இங்கே புதுசாக வீடு வாங்கியிருந்தோம். அர்பன் ரைஸ் ரெவல்யூஷன் 1 படூர் லொக்கேஷன். இங்கே 2.5 BHK வீடு. இது நான் நிறையா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கொட்டேஷன் வாங்கினேன். நேர்லேயும் போய் விசிட் பண்ணேன். எனக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு அவங்க மேலே அந்த ஒரு கஸ்டமர் ரிவ்யூஸோ இல்லை அவங்களோட ஒர்க்கோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிற ஒரு லைவ் அவுட்புட்டை என்னால் இப்போ எதுவும் பார்க்க முடியல. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் நான் யூடியூப்பில் யாவேஸ் கிச்சனோட வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் ஜென்யூனான கஸ்டமர்ஸோட ஒரிஜினல் ரிவ்யூஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் அதிகமாச்சு அவங்க மேலே. அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி என்னோடய ரெக்குயர்மெண்ட் இது, எனக்கு இந்த மாதிரி வேணும், என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்லாம் கேட்டேன். அவங்க என்னோடய ரெக்குயர்மெண்ட்டை டீட்டெயிலாக என்ன வேணும் என்னன்னு வாங்கிக்கிட்டு ஒரு நாள் நேர்லேயும் வந்து விசிட் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு கொட்டேஷனும் ரஃபாக ஒன்று கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும். அது நேரில் வந்து பார்த்துட்டு எது ஒர்க் அவுட் ஆகும், எப்படி பண்ணலாம், என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் சூட் ஆகும் அப்படின்னு அவங்க கிளியராக சொல்லி அதே மாதிரி நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் ஒரு 50% எக்ஸ்ட்ராவாக தான் அந்த அவுட்புட் எனக்கு நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு கிடச்சிது. நான் வந்து பர்டிகுலராக அப்ரிஷியேட் பண்ணோன்னா எனக்கு அந்த எலக்ட்ரிஷியனோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப பிஸியான ஷெட்யூல் தான் இருக்கார். பட் இருந்தாலும் வந்து அவருக்கு நாங்கள் வந்து நிறைய அடிஷ்னல் சேஞ்சஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இன்பிட்வீன் நான் வந்து வார்ட்ரோப் பண்ணதுக்கப்புறமா வார்ட்ரோப் உள்ளே வந்து எனக்கு லைட்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறையா நான் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் நான் அடிஷ்னலாக சில ஒர்க்லாம் நான் லைட்ஸ்லாம் நான் சிலது வாங்கி வச்சு அவர் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க, போட்டு கொடுங்க, பெல்லு மாட்டி கொடுங்க இப்படிலாம் சொன்னேன். அதெல்லாமா அவர் ஒன்று கூட மூஞ்சி சொல்லிக்காமல் எனக்கு வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் பக்காவாக நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போனார். கார்பெண்டர்ஸும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க மாதிரி தான் இருந்தாங்க. என்னடா இப்படி இருக்காங்களேன்னு பார்த்தேன். பட் ஆனால் ஒர்க் வந்து செம்ம பக்காவாக பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து இருந்த ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து தங்கி நைட் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணல. அதுவும் மார்னிங் வந்து 9 to ஈவினிங் 6-6:30 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ணாங்க. அந்த ஒரு டிஃபிகல்ட்டினால தான் எனக்கு ஒரு 1 week டைம், ஒரு 10 days டைம் எடுத்துக்கிச்சு. இல்லைனா இன்னுமுமே ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஒர்க் வந்து பக்காவாக ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே பக்கா ஃபினிஷோட, ஃபேக்ட்ரி ஃபினிஷோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஜஸ்ட்டு ஃபிக்ஸிங் மட்டும்தான் எனக்கு பண்ணாங்க. அதனால் எனக்கு எந்த டேமேஜோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் எதாவது டேமேஜ் இருந்ததுன்னா க்ளைம் பண்ணுவோன்னு எங்கள் ஃப்ளாட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பக்காவாக எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு குறியுமே சொல்கிற மாதிரி இல்லை. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்போது கூட அவங்க வந்து எனக்கு அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. எனக்கு சில சைட் டேபிள்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் பெருசாக இருக்குது ப்ரோ, செட் ஆகலைன்னு நான் தான் அப்புறமா ஃபைனலாக சொன்னேன். நான் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வேறு சைஸ் சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து எனக்கு ஒரு ஆள் வந்து ஒரு 1 week கழிச்சு அதை கட் பண்ணி சின்ன சைஸாக மாற்றி அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து யாவேஸ் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஒரு இன்டீரியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங்கில். எனக்கு இப்போ என் வீடு பார்க்கும்போது நான் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு வந்து வீடு வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கணும். நம்ம போய் ஸ்டே பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிற மாதிரி நமக்கு வீட்டில் என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து கொஞ்சம் இன்டீரியர்ஸ் நல்லா பண்ணணும், லைட்டிங்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க யாவேஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் யாவேஸ் ஃபார் யுவர் நியூ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் your upcoming Chennai showrooms.
I will suggest everyone to go with the YAHWEH's Kitchens. Try contacting them and get a quotation from them. Surely you will get satisfied with their work. Thank you so much. வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் ஃபால் சீலிங், லைட்டிங், பெயிண்டிங், அப்புறம் டிவி யூனிட், பால்கனியில் உள்ள சீட்டர், ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிவி யூனிட். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக் பேனல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர்ஸ்க்கே மேட்ச் ஆகிற மாதிரி டிவி யூனிட்டுக்கு நம்ம பேக் பேனல் கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவி யூனிட்டில் உள்ள லைட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதில் ஒயரிங் எல்லாமே நாங்கள் ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் யூனிட் பார்த்திங்கன்னா சென்டரில் கிளாஸ் ஆகும். இதுக்கு வர ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோலா ஹேண்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டோர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா விநாயகரோட சிஎன்சியை நம்ம டபுள் டோர்லேயும் சேர்ந்து ப்ரொசெக்ட் பண்ணுற மாதிரி சிஎன்சி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு படையல் ட்ராவரும் மேலே ஒரு லைட்டும் கொடுத்துருக்கோம். இது எப்பயுமே வரக்கூடிய வழக்கமான ஒரு பூஜா யூனிட் தான். நமக்கு ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது, நமக்கு பூஜா யூனிட் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனை சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பேக்டாகவும் இருக்கும், அதே மாதிரி தான் ஸ்டோரேஜஸாகவும் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் வித் ஹேண்டு கேப்போட. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஃபோல்டபுள் டேபிள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கீழே எந்த ஒரு ஸ்டோரேஜும் இருக்காது. இந்த டேபிளை வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணும் போது ஃபோல்டிங் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேண்டாங்கிறப்ப மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் நம்ம இந்த 3 கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்ஸ். ஸோ மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நான் காட்டுறதெல்லாமே கஸ்டமர் சைடில் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடுலர் கிச்சன். மாடுலர் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா கிரே கலர் அண்ட் ஒயிட் கலர் தீமில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே லைட்டிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிரே அண்ட் ஒயிட் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைலுக்கு கரெக்டாக இது ஆப்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கட்டி இருக்க கிச்சன் அப்படிங்கிறதுனால இந்த கிச்சனுக்கு நம்ம வந்து கோலா ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் வித் ஹெண்டு கேப்போட க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடில் 2 பெரிய ஸ்பைசர் ஆக்சஸ் வச்சு கொடுத்துருக்கோம், அது கீழே லைட்டிங் வர மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த 6 பேசிக் ஆக்சசரிஸ் வந்து கிச்சன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவரில் ஹேங்கிங்காக இருக்கக்கூடிய பேன் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஹேங்கர்ஸ் வச்சு. ஸோ அது நம்ம இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே ஸ்டோரேஜஸ் வைஸில் சேம் தான் இருக்கும். இந்த மாதிரி கட்டுற கிச்சனில் இந்த கேஸ் யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கிரானைட்டில் நீங்கள் ஹோல் போட்டு மேலே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் சொல்லி இந்த ஹோலை ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. வால் கேபினட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்டில்லெஸில் தான் இருக்கும். ஸோ கீழே பிடிச்சி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உள்ளே இருக்க செல்ஃப்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் செல்ஃபில் தான் இருக்கும். பாட்டில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிளாஸில் சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதே நீட்டாக இருக்குது. இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேஸ் லைனும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதை இன்னும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கல அவங்க. டெம்பரவரியாக இந்த கேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்யூச்சரில் அந்த கேஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்து ஹைட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பேக்கேஜாக 2 சைடில் ஸ்டோரேஜஸ் வித் வால் பேனலிங், மேலே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங், லைட்டிங், பெயிண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த லைட்டிங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஹேங்கிங் லைட்டிங்ஸ் கொடுக்காம இது எல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸை கொடுத்து கரெக்டாக பேனல்லே வர மாதிரியும் பிரைட்னஸ் உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே உங்களுக்கு கர்வ்டு ஓப்பன் ஷெல்ஃபும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளேயே இன்செர்ட் ஆகிற மாதிரி லைட்டிங்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிரே கலரில் நடுவில் ஒரு உட்டன் கலர் பேட்ச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஜஸ்டடாக இல்லை சின்னதாக பெட்ரூம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லைடிங் வார்ட்ரோப்பே சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டோரோட அவுட் சைடு வரதுன்றது கம்மியாகிடும். ஸோ ஸ்டோரேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். பட் உங்களோட ஸ்டோரேஜஸை எந்த இடத்துலையும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ வார்ட்ரோப்போட இன்னரில் கூட பார்த்திங்கன்னா நம்ம லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் நேரம் நீங்கள் எடுக்கும்போது லைட் போடலன்னா கூட உள்ளே இருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி லைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட்டாக அந்த பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், மிரர் பாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே அதே சேம் தான். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு உங்களுக்கு சைட் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வால் பேனலிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீலிங்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் அண்ட் பெயிண்டிங் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்த்தது ஸ்லைடிங் வார்ட்ரோப், இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் வார்ட்ரோப். எக்ஸ்டர்னலாக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய லாங் சைஸ் மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட் வந்து ஓப்பன் இல்லாமல் ஃப்ளாப்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூவாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன அப்படின்னா லாஃப்ட்டை நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா கீழே இருக்க ஸ்பேஸில் நம்ம நின்றுட்டே வைக்க முடியும். ஆனால் இந்த ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த டோரோட சைஸஸ் வந்து கொஞ்சம் வித் வைஸில் பெருசாக இருக்கும். ஸோ பெரிய ஜாமான் நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்மெட், பர்ஸ் அந்த மாதிரி வைக்கக்கூடிய யூனிட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். லாஸ்ட்டாக பால்கனி டிசைன். பால்கனியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டர் கொடுத்து மேலே குஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கார்டன் லுக் நமக்கு கிடைக்கிது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே உட்காந்து நம்ம டீ காஃபீஸ் எல்லாம் குடிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்கும், ஒரு நேச்சர் கம் ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னாவே தெரியும், நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே கஸ்டமர் சைட்லேருந்து ரெடி பண்ணுது. நம்ம வந்து அந்த இடத்த காம்ப்ளிமெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல தேவையான பிளான்ஸ் எல்லாமே சார்வே வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கார்டன் ஃபீல்டில் சம்திங் நீங்கள் பால்கனியில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் அங்கே போய் ஒரு சிட் அவுட் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அந்த நேச்சரோட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாரோட வீட்லேயும் இதை நான் எதிர்பார்க்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன்.